எனக்காக தானே மனு கோலம் கொண்டே மரித்தாரே தேவன் சிலுவையிலே. உன் பாவம் யாவும் தம் மீது சுமந்தே செங்குருதி சிந்தி மீட்பளித்தார். அந்த நாயகனின் தியாகத்தினாலே உந்தன் பாவங்களும் உன்னை விட்டு போகுமே. இந்த நல்மெய்ப்பன் மந்தையிலே சேர்வதே நித்திய வாழ்வுதனை அடையும் மார்க்கமே. இந்த பூவுலகில் வாழும் மனிதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் சமாதானம் வேண்டும், ஒரு நிம்மதி வேண்டும் என்று சொல்லி பல நிலைகளிலே அதை தேடி அலைகிறதை பார்க்கிறோம். சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கேட்ஜெட்ஸ் வாங்கி அதை உபயோகப்படுத்துகிறார்கள். டிவியில் கிடைக்குமா, அல்லது மொபைல் ஃபோனில் கிடைக்குமா, யூடியூப்பில் கிடைக்குமா, அங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா என்று பலவிதமான சமாதான வழிகளை, சந்தோஷ வழிகளை மனிதன் தேடி அலைகிறான். அவைகள் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமும் இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷமும் நிலையானது அல்ல. அவைகள் மாறிப்போகக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, உதாரணமாக குடிப்பழக்கத்தில் இருக்கிறார்கள். கொஞ்சம் குடிக்கிறதுனாலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த குடி பழக்கம் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. குடிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனுடைய முடிவு என்ன? அதனுடைய முடிவு அவர்களுடைய ஈரல் டேமேஜ் ஆகி வெந்து போய் அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். அநேகர் குடித்து குடித்து மரித்து போயிருக்கிறார்கள். தங்களுடைய காலத்திற்கு முன்னே மரித்து போகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர்களுடைய ஈரலை அது பாதிக்கிறது. அது ஒருவேளை சந்தோஷத்தை தருகிறது போல தோன்றுகிறது, ஆனால் அதன் முடிவு மரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அதே போல இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களிலே நாம் பார்க்கிறோம். திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ளக்காதல் என்று சொல்லுகிறார்கள், தகாத உறவுகள் என்று சொல்லுகிறார்கள். அவைகளினுடைய முடிவை பாருங்கள். அற்பகால சொற்பகால சந்தோஷத்திற்காக மனிதன் தன்னுடைய பிரின்சிபிள் எல்லாம் விட்டு வேறு ஒருவரின் துணையை நாடும்போது அதனுடைய முடிவு பாருங்கள். அநேக தற்கொலைகள், அநேக கொலைகள், அடிதடிகள், பிரிவுகள், சண்டைகள், இவைகளெல்லாம் அதனுடைய முடிவாக இருக்கிறது. சற்று சந்தோஷம் தருகிறது போல காணப்பட்டாலும் அது நித்திய அழிவை, மகா சாபத்தை கொண்டு வருகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம். நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க விரும்புகிற சந்தோஷங்கள் எல்லாமே பாவத்தின் வடிவங்களாக இருக்கிறது. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு சிலுவையிலே நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஒரு வழியை, ஒரு சமாதானத்தின் வழியை அவர் காண்பித்து வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களானால், நான் விசுவாசித்து மனம் திரும்பி விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு சமாதானம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவ சமாதானம் உங்களுக்கு வேண்டுமானால் இன்றே மனம் திரும்பி உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், எனக்கு ரட்சிப்பை தாரும், மன்னிப்பை தாரும் என்று கேட்பீர்களானால் உண்மையான இருதயத்தோடு கேட்கிற யாவருக்கும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் தருகிறார். அதனுடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்கும். தேவன் அந்த பெரிதான சிலாக்கியத்தை உங்களுக்கு அருளி செய்வாராக. ஆமேன்.